நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வணக்கம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த தொம்பரக்காம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கந்தசாமியின் மகன் விக்னேஷ் மற்றும் வெள்ளக்கல் பகுதியைச் சேர்ந்த காளியப்பன் மகன் தர்மன் ஆகிய இருவரும் தனியார் போர்வெல் அமைக்கும் வாகனத்தில் வேலை செய்து வருகின்றனர். நேற்று முன்தினம் பாலக்கோடு அருகே உள்ள சோமன்ஹள்ளி ஏரியில் குளிக்க சென்றனர். அப்போது விக்னேஷ் எதிர்பாராத விதமாக ஏரியின் தண்ணீரில் மூழ்கினார். இதனை கண்ட தர்மன் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டார். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது விக்னேஷ் தண்ணீருக்குள் மூழ்கியது தெரிய வந்தது. உடனடியாக பொதுமக்கள் பாலக்கோடு போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் ஏரியில் இளைஞரை தேடும் பணியில் நேற்று முன்தினம் மாலை முதல் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று மாலை விக்னேஷின் உடலை சடலமாக மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து பாலக்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.